الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء إن الله عزيز غفور وقال الله تبارك وتعالى شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم وقال الله تبارك وتعالى يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه وقال عليه الصلاة والسلام أيضا العلماء الصالح أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா அமலும் முகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் சேகரல்லோடும் அல்லாஹ் என்ற கனவு செய்திருந்தாலும் எமது அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் புத்தகத்த ஆபாக்கள் மற்றும் எல்லா வகையான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் எந்தெந்த உண்டாக சரியத்துக்குரிய அப்பாவின் நல்லடியாக்களை ஏவல்களை எடுத்து நடத்துவார். அதனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் இருந்தும் தவிர்த்து இழந்து நடந்து கொள்ளுமாறு தக்குவாவை கொண்டு ஒப்புவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தீனுடைய பாதுகாப்பில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஆபத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவனுடைய தீனை கவனிக்காமையில் வைத்திருக்கிறார். எப்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய ஈமானுள்ள ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய தீனை மரியாதை செய்வார்களோ, தீனை பாதுகாப்பார்களோ, தீனுடைய கட்டளைகளுக்கு மதிப்பு கொடுப்பார்களோ, ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ரொம்ப ஆசையுடன் நிறைவேற்றுவார்களோ, அல்லாஹ் ஜல்லல்லாஹு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துடைய ரஹ்மத்துடைய கதவுகளை திறந்து வருவதாக குர்ஆனிலே வாக்களிக்கிறது. இந்த பூமியில் சோதனை என்ற கேள்விக்கு இடமிருந்தார். வானத்தில் ஏராளமான பரக்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த கதவுகளை வந்து இந்த உலகத்தை நோக்கி திறந்து விடுவார்.
நாம் நடந்து திரிகின்ற இந்த பூமிக்கு கீழும் ஏராளமான பரக்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வைத்திருக்கிறார். எப்பொழுது நாம் இந்த தீனை பாதுகாப்போம், எப்போது நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரிவர செய்வோம், எப்போது பாவங்களிலிருந்து நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோமோ ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் பூமியிலிருந்து பரக்கத்துடைய கதவுகளை திறப்பார். எப்போது முஸ்லிம்கள் தீனுக்குரிய சரியான மரியாதை கொடுக்க தவறுகிறார்கள், தீனை பாதுகாத்தல் துனியாவுக்காக தீனை விடுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை திரும்பி கூட பார்க்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மரியாதை செய்யல. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் அப்படியே கொலை செய்யப்படுகிறது. அதை யாரும் திரும்பி பார்க்கல. ரப்புக்கு மாற்றமான காரியங்கள் தனிநபராலும் நடக்கிறது, குடும்பங்களில் இருந்தும் நடக்கிறது, தெருக்களிலும் நடக்கிறது, கடைகள் வீடுகளுக்கு வித்தியாசம் இல்லாமல் எல்லா இடத்திலும் நடக்கிறது என்றால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு உலகத்தை கொஞ்ச நாட்களுக்கு கொடுப்போம், எதற்காக? அவர்கள் அறியாமல் அவர்களை பிடித்தெடுப்பதற்காக. ரப்பல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் பாவத்தில் இருக்கும் போது அவருக்கு துன்யா தாராளமாக கிடைக்கும். பாவம் செய்து கொண்டிருக்கிறார், அந்த பாவத்துக்கு மத்தியில் உலகம் அவருக்கு குறையில்லாமல் வந்து செய்து கொண்டிருக்கிறது. அவர் நினைத்த விதத்தில் வாழ்றார், நினைத்தால் கொள்க, இல்லவர் கொள்கை விடுறார். அவருக்கு நினைத்த விதத்தில் வட்டி, அவருக்கு நினைத்த விதத்தில் வியாபாரம், அவருக்கு நினைத்த விதத்தில் வைபவங்கள், அவர் விரும்பியவாறு ஆடுகிறது. அவருடைய குடும்பத்தை உலகத்துக்குரிய சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அல்லாஹ் விரும்பினாலும் இல்லையா அதை பற்றி அவர் பார்க்கவே இல்லை. இப்படி நடக்கும் போது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தினுடைய செல்வம், மரியாதை, பட்டம், பதவிகள் கிடைக்கிறதாக இருந்தால் அறிஞவோ ரப்பு அவரை பிடிக்க போகிறார். மீனை பிடிப்பதற்கு முன்னால ஒரு மனிதன் இறை போட்டு அதனை பிடிப்பதை கொண்டு ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் அவரை பிடிக்க போகிறார். குர்ஆனுடைய வசனத்தை எழுதி காட்டுகிறார்கள், فَلَمَّا آسَفُوا انتَقَمْنَا مِنْهُمْ فَأَغْرَقْنَاهُمْ أَجْمَعِينَ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் சுருக்கமாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள முடியும். நம்முடைய பாதுகாப்பு நாம் தீனை பாதுகாப்பதிலே தங்கியிருக்கிறது. நம்முடைய பாதுகாப்பு ஆயுதத்தில் இல்லை, நம்முடைய பாதுகாப்பு அரசியல் சக்திகளில் இல்லை, நம்முடைய பாதுகாப்பு செல்வந்தர்கள் இல்லை, நம்முடைய பாதுகாப்பு கல்விமான்களை தங்க இல்லை. ரப்பல் இஸ்ஸத் எங்களுடைய பாதுகாப்பை தீனுடைய பாதுகாப்பை தங்க வைக்கிறார். தீன் எப்பொழுது பாதுகாக்கப்படும்? தீன் எப்பொழுது பாதுகாக்கப்படும்? தீனுடைய காவலர்களான உலமாக்கள் எப்பொழுது பாதுகாக்கப்படுவார்களோ அப்பொழுது தீன் பாதுகாக்கப்படும். உலமாக்கள் பாதுகாக்கப்படாத வரை அந்த ஊரில் தீன் பாதுகாக்கப்படாது. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தீனை கௌரவிக்கிறார்கள், தீனோடு அன்பாக இருக்கிறார்கள், தீனை தீனாக அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்களை கண்ணியம் செய்வார்கள். ஒரு ஊரிலே தீன் உயிருடன் இருப்பதற்கு ஆதாரம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தீனுடைய காவலர்களை கௌரவப்படுத்தும். ஒரு ஊரிலே தீன் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, தீன் மிகவும் பயங்கரமான வீழ்ச்சி கொண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள் சங்கை செய்யப்படாமல். அது எப்படி? தீனின் மீது மரியாதை இருந்தால்தான் தீனை சொல்லித்தரக்கூடிய உலமாக்களிலே மரியாதை. தீனின் மீது மரியாதை இல்லை, அந்த உலமாக்களில் அவர்களுக்கு மரியாதை வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்களை பற்றி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், ஆயத்துல் நிஃபாக் புஹ்முல் அன்சார். ஒரு மனிதர் முஃமின் என்பதற்கு ஆகப்பெரிய அடையாளம் அவருக்கு மதீனாவாசிகளான அன்சாரிகளோடு முஹப்பத். ஒரு மனிதன் நயவஞ்சகன் முனாஃபிக் என்பதற்கு அடையாளம் மதீனாவாசிகளோடு அவருக்கு கோபம். மதீனாவாசிகளோட அக்காலத்தில் இருந்த அன்சாரிகளோடு ஒரு மனிதனுக்கு விருப்பம் உள்ளதாக இருந்தால் அவர் தீனை நேசிக்கக்கூடியவருக்கு தான் தீனுடைய உதவியாளர்களின் அடிப்படையில் அன்சாரிகளோடு முஹப்பத் வரும். தீனை நேசிக்காதவருக்கு அன்சாரிகளோடு முஹப்பத் வராது. இதுபோன்ற உலமாக்கள் எழுதுகிறார்கள்,
எந்த ஊரில் மக்கள் தீனை உண்மையிலே பின்பற்றுகிறார்களோ அங்கிருக்கக்கூடிய மக்களே அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். எந்த ஊரிலே மக்கள் தீனை கண்ணியப்படுத்தவில்லையோ, தீனை பின்பற்றவில்லையோ, அங்கிருக்கின்ற உலமாக்களை அவர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்களை கண்ணியப்படுத்துவது என்பதே எமது மார்க்கத்தின் ஒரு முக்கியமான அம்சம். இது இன்று நேற்று ஏற்படுத்தப்பட்டதல்ல, நாம கதை கட்டிக் கொண்டல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து மார்க்கத்தை கற்றுத் தேர்ந்த உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அன்பு நபி யாரை எப்படி கௌரவப்படுத்த வேண்டுமோ அந்த முறைகளை எல்லாம் காட்டிவிட்டு தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் உலமாக்களை கண்ணியப்படுத்தணும்? அவர்களுடைய நெஞ்சிலே இருப்பது அல்லாஹ்வை பற்றி அறிவு. அவர்களுக்கு ரப்பு விரும்புகின்ற செய்திகள் தெரியும். ரப்பு எதனால் சந்தோஷப்படுவான், ரப்பு எதனால் கோபப்படுவான், ரப்பு சந்தோஷப்பட்டா ஊருக்கு என்ன ஆகும், ரப்பு கோபப்பட்டா ஊருக்கு என்ன நடந்துடும், ரப்பு சந்தோஷப்பட்டா நம்மளோட குடும்பம் எப்படி ஆகும், ரப்பு கோபப்பட்டா எமது குடும்பத்துக்கு எப்படி சோழ. இந்த இழிவை அவர்கள் உள்ளத்திலே சுமந்திருக்கிறார். இந்த இழிவை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து கொண்டிருந்தார். இந்த இழிவு வெறுமனை பாராட்டுக்குரிய இந்த இழிவு வெறுமனை ஒரு பதவியை கௌரவத்தை அடைவதற்குரிய இவர்கள் சுமந்திருக்கின்ற இந்த இழிவு வெறுமனை வேலையை கௌரவிக்கப்படுவதற்கு மாத்திரம் மட்டுப்படுத்துகின்ற ஒரு இல்மல்ல. என்னுடைய நெஞ்சில இருக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு வருமாக இருந்தார். எனது நெஞ்சிடத்தில் அறிவுகள் இருக்கு, அந்த அறிவு உங்களுக்கு வருமாக இருந்தால் புகாரிலே பதியப்படுகிறது. நான் அறிந்து வச்சிருக்கிற விஷயங்களை நீங்க அறிவீர்களாக இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? தீனுடைய மார்க்க அறிவு அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய முகத்திலே சிரிப்பு குறைந்து அழுகை அதிகரிக்கும். அழுகை கொஞ்சமாக திருப்பீங்க, அதிகமாக அழுவீங்க, கொஞ்சமாக திருப்பீங்க, அதிகமாக அழுவீங்க. அவருக்கு உலகத்தில் சிரிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இல்லை, உலகத்தில் அணுகிறதுக்குரிய இடங்கள் நிறைய. ஒவ்வொரு அத்தாட்சியை பார்க்கும்போதே அணுகிறார். இதனால் நடந்து செல்லலாம். நாம வெற்றிருக்கிற இந்த அறிவு அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹ்வுடைய அச்சத்தை எங்களுக்கு உண்டாகும். சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, உங்களிலே அல்லாஹ்வை மிகவும் அறிந்த ஆளினால் துனியாவில் என்ன விட ரொம்ப அறிந்த யாரையும் அவ்வளவே அறிவார்கள். அதனுடைய பெருபேர் என்ன? அல்லாஹ்வை மிகவும் பயந்தவன். ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு, அதனால ரொம்ப பற்றி ரொம்ப பயம் இருக்கிறது. அறிவாளி உலகத்தில் யாரும் இல்லை, அவங்களை விட அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க யாரு? அறிவு வளர 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 அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரும். அந்த அறிவையும் பயத்தையும் சுமந்தவர்களை ஆதி. ஆகவேதான் குர்ஆன் சொல்லுது, இன்னமா யஸ்தல்லாஹு மின் இபாதிஹி உலமா. அல்லாஹ்வுடைய அதிகாரிகளை, அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் தான், அல்லாஹ்வை அறிந்த அறிஞர்கள் தான், ரப்புடைய சத்தியத்துள்ளவர்கள், ரப்புடைய பயமுள்ளவர்கள் உலமா பருவத்தில் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அறிவை, அந்த பயத்தை தரக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை, அந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை, அந்த குர்ஆனுடைய தஃசீர்களை, அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை நாம் வழிகட்டு போகாமல் எங்களை பாதுகாத்துகின்ற பாதுகாப்பு தெரிவுரைகளை, வழிகேடர்களை தடுத்து நிறுத்தும் ஆயுதங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற காவலர்களோட மக்கள் எங்களை சுற்றிருந்து எங்களுடைய தீனை பாதுகாக்கின்றவர்களோட மக்கள். அதனால் தான் கடவுள்கள் சொல்வார்கள்,
உலமாக்கள் மட்டும் இல்லை என்றால் மனிதர்கள் மிருகங்களாக மாறியிருப்பாங்க. யதார்த்த பூர்வமான தூர நோக்குடன் உள்ளவர்கள் உலமாக்கள் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மிருகங்களை போன்ற மாதிரி இருப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு எது வாஜிப் என்று சொல்லிக் கொடுத்தாலும், எது சுண்ணத்து என்று சொல்லிக் கொடுத்தாலில்லை, எது தொழுகையை முறைக்கும் என்று சொல்லிக் கொடுத்தாலில்லை, எது ஹலால் என்று சொல்லிக் கொடுத்தாலில்லை, எது ஹராம் என்று சொல்லிக் கொடுத்தாலில்லை. சில நேரம் நமக்கு நினைப்பு வரலாம், உலமாக்கள் இருந்துதானா நாம ஹலால் ஹராம படிக்கிறோம், எங்களுக்கு தெரியாத. இந்த உலமாக்கள் வந்துதானா எங்களுக்கு ஹலால் ஹராம் சொல்லித் தரும், எங்களுக்கு பழைய கருத்தை சொல்லித் தரும், எங்களுக்கு சுண்ணத்தையும் மக்குரையும் சொல்லித் தரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஆழமாக சிந்தித்து பாருங்க. இப்ப இருக்கிற ஆலிமோடு நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு தெரிந்த அந்த அறிவையும் நீங்கள் இன்னொரு ஆலிமிடமிருந்து தான் படிச்சிருக்கீங்க, அல்லது நீங்கள் ஒரு புத்தகத்திலிருந்து படிச்சிருக்கீங்க. அந்த புத்தகத்தை எழுதினவர் யார்? நீங்க நெட்ல போய் செக் பண்ணி அங்கிருந்து இன்டர்நெட்ல பார்த்து படிச்சிருப்பீங்க. நெட்டில அந்த தகவலை பதிவிட்டவர் யாரு? இவர்கள் நினைக்கலாமா? இல்ல, ஒரு ஆலிம் தான் பதிவிட்டார். ஆலிம்கள் இல்ல, தொழுகை இல்ல, உதர் இல்ல, சுத்தம் இல்ல, எதையும் இந்த உலகத்தை அல்லாஹ்வுடைய விருப்பப்படி செய்ய முடியாத நிலைமை உருவாக்கி இருக்கும். அல்லாஹ் ஆலிம்களை சமமாக்குகின்றான். எதை எந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த முறையை காட்டிக் கொடுப்பதற்குரிய வசாயிகளாக, அந்த அதற்குரிய உதவி கோள்களாக, உதவி தரகர்களாக அல்லாஹ் அந்த உலமாக்களை பாவிக்கிறார். இவர்கள் எவ்வளவு பெரிய சேவை, உலமாக்களுடைய சேவை எவ்வளவு முக்கியமானது. இந்த உலகத்தில் சின்ன சிறு உதவிகள் செய்து எங்களை பாதுகாத்தவர்களை நாம் மறக்காமல் இருக்கிறோம். நமது வாழ்க்கையில் பல சம்பவங்களை நாங்கள் மறக்காமல் இருக்கோம். என்ன சொல்வோம்? இவன் ஒரு இக்கத்தை எனக்கு உதவியவர், இவன் உதவிய நான் பெரிய ஒரு கஷ்டத்துல மாற்றியிருப்பேன். இவருடைய ஆபத்தான இடத்தில் இருந்து கை கொடுத்தவர், கை கொடுக்கல, நான் அன்றை மௌத்தாக்கி இருப்பேன். நான் பொருளாதார ரீதியாக வீழ்ந்த நேரத்தில் எனக்கு இவர் கை கொடுத்தவர் இல்ல, நான் சென்று இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டேன். சொல்றோமா? அவர்கள் எல்லாம் உலகத்தில் ஏற்பட்ட தற்காலிகமான கஷ்டங்களின் போது கை கொடுத்தவர். உங்களை சுற்றி இருக்கின்ற உலமாக்கள் நீங்கள் தனிமைப்படுத்தப்படும் கபரிலே உங்களுடைய கபரு சத்தாமல் இருந்த பாதுகாக்கிறது. கபரு நரகத்தின் அடிகுலியாக மாறாமல் இருக்க, கபரு சுவர்க்கத்தின் ஒரு பூஞ்சோலையாக மாற வழிகாட்டக்கூடிய குர்ஆனுடைய ஹதீஸினுடைய எங்களுடைய வழிமுறைகளை, இந்த நிலைமையில் இப்படித்தான், சந்தோஷமான நிலையில் இப்படி, சுத்தமான நிலையில் இப்படி, சோதனையான நேரத்தில் இப்படி, எதிரிகள் தாக்கும் போது இப்படி, எதிரிகளை கையாளுகின்ற முறை இப்படி, சோய்ச்சி நடக்கும் போது எப்படி, எல்லாம் அந்தந்த சந்தர்ப்பங்களில் குழம்பு திகைத்து போகும் நேரத்தில் யார் வழிகாட்டுகின்றார்கள்? அல்லாஹ்வுடைய அறிவை சுமந்த மூலமாக. இதனால் மார்க்கம் உலமாக்களுக்கு அவர்களை அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பதை மார்க்கத்தின் ஒரு முக்கியமான அம்சமாக காண்பித்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உலமாக்களை கண்ணியப்படுத்துவது என்பது அதுல எத்தனையோ பகுதிகள் இருக்கு. அதுக்கு முதலாவது ஒரு பகுதிதான் உலமாக்களுக்கு துஆ செய்யப்பட்டது. உலமாக்கள் ஏற்கப்படுகின்றவர்கள் இல்ல, உலமாக்கள் ஏற்கப்படுகின்றவர்கள் இல்ல, ஏற்கப்படுவதற்கு தகுதியுள்ளவர்கள் இல்ல, உலமாக்களுக்கு துஆ செய்ய தகுதியுள்ளவர்கள். உலமாக்களுக்கு ஒவ்வொருவர்களும் துஆ செய்ய வேண்டும். அவர் வயதில் குறைவாக இருக்கலாம், சில நேரம் சில விடயங்களில் நம்மை விட ஆட்களில் உறுதியவராக இருக்கலாம்.
என்னிடத்தில் இருக்கும் எல்லா அத்தனை விடவும் அவருடைய நெஞ்சில் இருக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பெருமதியானது. அவருக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். மக்களுக்கு துஆ செய்யும் முறையை யாரு கற்றுத்தந்தாங்க? சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தம்பி இல்லை தேசத்துடன் பிடிக்கிறார். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தாங்க. اللهم فقهه في الدين وعلمه التأويل. يا الله இந்த அப்துல்லாவுக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுத்தது, தப்சீருடைய அறிவை கொடுத்தது. அப்துல்லாவுக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுத்தது, தப்சீருடைய அறிவை பெறு. துனியாவிலே ஆக பெரிய முஃபஸ்ஸிராக வளர்கிறார் சய்யிதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, ஆலிமாக வளர்ந்து வருபவருக்கே துஆ செய்ய வேண்டும் என்றால் ஆலிம்களுக்கு துஆ செய்வது அவர்கள் சமூகத்திற்கு நாளை திரும்பி பயனளிப்பார்கள். ஆலிமுக்கு துஆ செய்தால் அது ஆலிமுடைய பணியாளர் அல்ல. நாம் செய்யும் துஆ திருப்பி நமக்குத்தான் வரும். ஆலிம் ஆலிமாக உருவாகிவிட்டால், ஆலிம் ஒரு சக்தியுள்ள ஆலிமாக வளர்ந்து வந்துவிட்டால், பசுமை உள்ளவராக வந்துவிட்டால், அவருடைய லாபத்தை முழு ஊரும் அல்ல முழு சமூகமும் அனுபவிக்க போகிறது. ஆலிம்களுக்கு துஆ செய்கின்ற பழக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அது மட்டுமல்ல, ஆலிம்களுக்கு வசியத்தை செய்கின்ற பழக்கத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பழக்கத்திற்கு ஆலிம்களிடத்தில் துஆ செய்ய கோருங்க, எங்களுக்கு துஆ செய்ய என்று கோரும் தெரியும் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். முஸ்லிம் ஷரீஃபில் இருக்குது. அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உவைசுல் கர்னி என்ற ஒருவரை நீங்க சந்திச்சீங்கன்னா அவருக்கு சலாம் சொன்னு சொல்லுங்க, நீங்க அவர்களுக்கு சொல்லி துஆவை வாங்கிக்கோங்க. உவைசுல் கர்னியை எங்கு சந்திக்கிறீர்களோ நபியாக என்னுடைய சகாத்தவருக்கு சொல்லுங்க, அவர்களுக்கு சொல்லி உங்களுக்கு துஆ செய்ய சொல்லுங்க. அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அதுல உமரும் அதுல அலியும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஹஜ்ஜுடைய காலத்தில் மீண்டொரு தேடுதலுக்கு பிறகு மினா அரபாவுடைய பகுதி ஆடுகளை வைத்து தன்னை காட்டிக் கொள்ளாமல் ஹஜ்ஜாதிகளுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார் உவைசுல் கர்னி. அங்கே போய் அடையாளங்களை வைத்து அவரை கண்டுபிடித்த பிறகு அதுல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ல சொன்னாங்க, எங்களுக்காக நீங்க பிழைப்படுத்த துஆ செய்யுங்க. அதற்கு உமர் இரண்டாவது கலீஃபா அமீருல் முஃமினீன் சஹாபாக்களில் மிகவும் முதன்மையானவர், தீன் வளர்வதற்கு தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்க தயாரான சஹாபி. அவர்கள் ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் அந்த பாதையில் வரமாட்டார். இந்த கலீஃபா சஹாபியுடைய அந்த தடையாக ஒரு தாபிஈ முஹபரமி அந்த உவைசுல் கர்னியிடம் எனக்கு துஆ செய்யுங்க கேட்கிறாங்கன்னா, ஒரு ஆலிம அந்தஸ்தில் கூடியவரும் தனது அந்தஸ்தை விட குறைந்தவராக உள்ள ஆலிமிடம் இப்படி கேட்க வேண்டும் என்ற ஒரு அழகான வழிமுறைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நமது முன்னோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கிக் கொண்டது. அவர்களுடைய வீடுகளுக்குள் ஷைத்தானியத்தை அகற்றி மலக்குகளுடைய சூழலை ஈமானுடைய சூழலை உருவாக்கி நல்ல குழந்தைகளாக சாலிஹானவர்களாக அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர வைத்தது எதனால் என்றால், அக்காலத்தில் இருந்த முன்மாதிரியான ஆலிம்களுடன் தங்களுடைய பிள்ளைகளை தொடர்புபடுத்தி வைத்து அவர்களின் மீது ஒரு கண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டவராக உலமாக்கள் எழுதுகிறார்கள், கடவுள்கள் எழுதுகிறார்கள். யார்
தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆலிம்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ, ஆலிம்கள் நல்ல செய்திகளை சொல்லி நல்ல வரலாறுகளை சொல்லி அவர்களின் மீது நம்பிக்கையூட்டி அவர்களை பற்றி புறம் பேசாமல் அவர்களை பற்றி தப்பபிப்பிராயத்தை ஏற்படுத்தாமல் பிழையான செய்திகளை சொல்லாமல் நல்லதை சொல்லி உலமாக்களின் மீது நல்லெண்ணத்தை வளர்க்கிறார்களோ அவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ஒளிமயமாகிறது என்பதற்காக ஒளிமயமாகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதீனாவில் இருந்த ஒரு மிகவும் பெற்றார்கள். அதே இமாம் மாலிக் அவர்கள் எப்படி உருவானார்கள்? தந்தை இல்லாமல் எத்தீவாக வளர்ந்தவர், தாயுடைய பராமரிப்பில் வளர்ந்தவர்கள். அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி 3 அல்லது 4 வயதாக இருக்கும் போது இமாம் மாலிக்குடைய தாயார் தலப்பாகை அணிவித்து மஸ்ஜிது நபவிக்கு அனுப்புவார்கள். 3-4 வயது சிறுவனுக்கு மஸ்ஜிது நபவியில் என்ன வேலை? சொல்வார்கள், தாயார் மஸ்ஜிது நபவியிலே ஒரு உஸ்தாத் பாடம் நடத்துகிறார், பெரிய ஒரு பக்தி பாடம் நடத்துகிறார். அப்துல்லாஹ் இப்னு வாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மஜ்லிஸ்ல போயிட்டு மகன் உட்கார்ந்துடுவாங்க. தலப்பாகை அணிவித்து வெள்ளையாக ஆடை அணிவித்து மகளை மஸ்ஜிதுக்கு அனுப்புகிறார். 3-4 வயசு மாணவருக்கு அப்துல்லாஹ் இப்னு வாஹிபுடைய விரிவுரை இங்க விளங்க போகுது, அவர் சொல்லக்கூடிய சித்து இங்க விளங்க போகுது. சொன்னார்கள் இவன் மாலிக்குடைய தாயார், இவர் ஹதீஸ் படிக்க அனுப்பல, இவரை சித்து படிக்க அனுப்பல, அந்த உற்சாக பாட்டுக்கு வாரதே எனது மகனின் எதிர்கால வளர்ச்சிக்கு காரணமாக பார்த்துட்டு வா. தாய்மார்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அந்த உலமாக்களின் அந்த முன்மாதிரியான உலமாக்களின் நல்ல செய்திகளை சொல்லி அவர்களுடைய சுகத்துக்கு அவர்களுடைய சோழமைக்கு பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளும் நல்லவர்களாக பார்க்கும் போதே சந்தோஷத்தில் கண் குளிர்ச்சியாக கண்ணீர் வடிக்கின்ற அந்த காட்சியை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஒரு தாய் 3-4 வயது மகனை அனுப்புகிறார் என்றால் இது நமக்கு ஒரு முன்மாதிரி அல்லவா? நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி என்று தாய் காட்டுவிட்டு போயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நமது சஹாபாக்கள் அவர்களுடைய காலத்தில் இருந்த அறிவில் கூடிய உலமாக்களை கண்ணியப்படுத்தினார்கள். எங்களுக்கு தெரியும், இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார். இமாம் முஜாஹித் மக்காவிலே இருந்த ஒரு கருப்பர், அடிமை கருப்பர், நிறம் கருப்பானது, பார்த்தாலே அலங்கோலமான உருவம். ஆனால் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சிரேஷ்டமான உருவம் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். இன்றும் கிதாப் சஹீஹ் புகாரியில் கிதாபு தஃசீர் என்ற பகுதி இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அதிகமான தஃசீருடைய வார்த்தைகளை இமாம் முஜாஹிதுடைய கருத்துக்களை தான் அவர்கள் எடுத்து அங்கே பகிர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஆழம் மிக்க ஒரு அறிஞர் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி. இவர்கள் வாகனத்தில் ஏறி பிரயாணம் செய்ய நாடும் போது சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி வருவார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் சுன்னாவை பசுமையாக பின்பற்றுகின்ற சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருடன் பல யுத்தங்களை கலந்து கொண்டு பெரும் அந்தஸ்துகளை அழிந்து கொண்ட ஒரு சஹாபி. அவர்கள் போய் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாகனத்தை எழுப்பி நிறுத்தி அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் சரி செய்து விட்டு கண்ணியமாக வழியனுப்பி வைப்பார். ஒரு தாபியை சஹாபி வழியனுப்பி வைக்கிறார். இவரு அவர் சஹாபி, முஜாஹித் தாபியை. சஹாபியுடைய அந்தஸ்துக்கு எல்லா தாபியையும் சேர்ந்தாலும் வர முடியாது. ஆனாலும் அறிவில் கூடியவர் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி
குர்ஆனுடைய அறிவை நெஞ்சிலே சுமந்திருக்கிறார். குர்ஆன் கருத்து பார்க்க அலங்கோலம், அந்தத்தில் தன்னை விட குறைந்தவர். ஆனாலும் தஃசீருடைய அறிவை, அல்லாஹுடைய கலாமின் விளக்கங்களை நெஞ்சில் சுமந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கிற மரியாதை அவர் சுமந்திருக்கிற அறிவுக்கு கொடுக்கின்ற மரியாதை என்னையப்படுத்துகிறார். அங்கே பார்க்கிறோம், சாதிக்கிறது எல்லாம் வருகிறார்கள். காலத்தில் வரும்போது மறந்து விடாமல் இருப்பதற்காக அவசரமாக எழுக என்று ஒரு கூட்டம் நியமித்திருந்தார்கள். சூழ்ந்தவர்கள் இருப்பார்கள். வரும்போது உடனுக்குடன் எழுதிக் கொள்வார்கள். அதற்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தவர் அதில் செய்திகளை ஸ்தாபித்தது எல்லாம். அப்போது அவருக்கு வயது 11. 11 வயதிலே வஹ்யை எழுதுகிறார். ஆனால் இந்த செய்திகளை ஸ்தாபித் ஒரு அடிமை வம்சத்திலே உள்ளவர், மவாலிகளில் உள்ளவர், ஒரு பெரிய கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. அடிமை தனத்தில் இருந்து உருவான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். செய்திகளை ஸ்தாபித்தது எல்லாம். ஒரு ஜனாசாவுக்கு வந்தார்கள். ஜனாசாவை தொழுவித்ததற்கு பிறகு அவர்கள் ஏறுவதற்காக ஒரு கோவேறு கழுதை கொண்டு வரப்படுகிறது. ஏறுகிறார்கள். பயணம் செய்கின்ற கோவேறு கழுதையில் ஓடி வருகிறார் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃசீர் கலையின் பிதா என்று அழைக்கப்படுகின்ற ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அவர்களுடைய காலை பிடிக்கிறார்கள். கோவேறு கழுதையை பிடித்து அதனுடைய மூக்கடல் கயிற்றை பிடித்து தடை செய்து வாகனம் போவதற்குரிய ஒழுங்கு செய்கிறார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹுடைய சாட்சிய மகனே, தம்பியே, என்ன வேலை பாக்குறீங்க? உங்களோட அந்தஸ்து, உங்களோட மரியாதை என்ன? நீங்க எந்த காலை பிடிக்கிறீங்க? நீங்க எந்த வாகனத்தை பிடிக்கிறீங்க? சொன்னார்கள், இது நாங்க உலமாக்களோட நடந்து கொள்ற முறை. உலமாக்களை இப்படித்தான் இவருக்கு மரியாதை செய்தி. சந்தேகத்தை கடவுளை எழுதவில்லை. சகையான ஆதாரபூர்வமான கிதாபுகளில் அறியப்பட்டிருக்கும் தகவலை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த உலமாக்களை கண்ணியப்படுத்துவதை கொண்டு அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துறதில்லை. அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்த போறோம். எங்களை மட்டுமல்ல, உலமாக்களுடன் யாரு முகப்பத்தாக இருக்கிறார்களோ, அவர்களை கண்ணியம் செய்கிறார்களோ, அவர்களை மதித்து பேசுகிறார்களோ, அவர்களால் நடக்கும் தவறுகளை மறைக்கிறார்களோ, அவர்கள் மாசூங்களான நபிமார்கள் அல்ல, பாவனை செய்யாத மலக்குகள் அல்ல. அவர்களால் தவறுகள் நடக்கும். முகப்பத்துள்ள மனிதர்கள் அந்த தவறுகளை படம் பிடித்து காட்டி மேடை போட்டு பேசி மக்களுக்கு முன்னால் அவமானப்படுத்த மாட்டார்கள். அப்படி அவமானப்படுத்துவது நினைக்கட்டும், நான் ஆளுமையில் அவமானப்படுத்துகிறேன், அவருடைய நெஞ்சில் இருக்கிற தீன அவமானப்படுத்துகிறேன். இவர் அவமானப்படுத்துறதால மக்களுடைய உள்ளத்திலிருந்து தீன் தான் அவமானப்படும். அவர் மௌத்தாகுவார். அவர் கொஞ்ச நாளையில இந்த மனிதனோட நண்பராகுவார், பழியை மறைப்பார். ஆனால் இந்த ஆலிமுடைய குறையை சொல்லும் போது அவருடைய உள்ளத்தில் தீனை பற்றி மௌலவி எப்படி செய்தாரா, ஆலிம் எப்படி செய்தாரா என்று ஒரு ஏக்கம் வந்துச்சு. அது தீனைத்தான் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போய் அந்த நிலைமை ஏதாவது உருவாச்சு. நீங்க ஆலிமை பற்றி புறம் பேசினதனால் இதனால் உலமாக்கள் எழுதுறாங்க, தனது சாதனைகள் எழுதுறாங்க, எல்லார பத்தியும் புறம் பேசுறது வேற, ஆளும் இல்லாத இடத்துல அவருடைய தவறான செய்திகளை புறம் பேசுறது வேற. அந்த புறத்தை பேசுறவங்க உலகத்துல தப்பு இல்லை. உலமாக்களுடைய இறைச்சி நஞ்சூட்டப்பட்டது. புறம் பேசுகிறவர் இறைச்சி சாப்பிடுவர் சொல்லுது. யாரை பற்றி புறம் பேசினாலும் அவருடைய பிணத்தை தின்றது போல
உலமாக்கள் எழுதுறாங்க, இல்ல உலமாக்களுடைய இரத்த சாப்பிடுறதே அது லேசில தப்பிக்கிறாரே, அதுல நன்றி கலந்துகிறது. அதோட முதல் விலை என்ன தெரியுமா? புறம் பேசுறவருடைய பரம்பரையில ஆபமான ஒரு ஆலிமை அல்லாஹ் உருவாக்க மாட்டார். அவருடைய குடும்பம், அவருடைய சந்ததி உலமா அந்த 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 வாரிசு சொத்திலிருந்தே மகரூமாக்கப்பட்டுவிடும். ரொம்ப பயங்கரமான. ஆகவே உலமாவை கண்ணியப்படுத்துவது என்பது அவருடைய கட்டளைகள், அவர் தீருடைய ஹக்கான கட்டளைகளை சொல்லும் போது அதற்கு மரியாதை கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து அதை பாதுகாப்பதை, அவருக்கு பின்னால் நிற்பதை, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதை, அவரால் கிடைக்கின்ற தவறுகளை மறைப்பதை, அவருக்காக துஆ செய்வதை, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, இத்தனை அம்சங்களும் இணைந்ததுதான் ஒரு ஆலிமை கண்ணியப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்கரும், இன்றைய ஒரு சமூகத்தில் இவ்வளவு வழக்குகின்ற இந்த உலகத்தில், இவ்வளவு சீனை பேசப்படுகின்ற இந்த உலகத்தில் உலமாக்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்ற மரியாதை என்று அவர்களுடைய சக்தியை நாம் செய்திருக்கின்ற கண்ணியங்கள் என்ன, அவர்களை எந்த இஸ்லாமத்திலே வைத்திருக்கிறோம்? உலமாக்கள் ஒருபோதும் நாளிடத்தில் யாசகம் கேட்க தயாரானவர்கள் அல்ல, யாசிப்பவர்கள் அல்ல. ஆனால் எங்களுடைய ஒரு கடமை இருக்கிறது, அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அதனை பூர்த்தி செய்து கொடுப்பது. அவர்களுக்கு இருக்கும் ஒரு சிவத்தான் தன்னுடைய தேவைகளை மற்றவர்களிடம் காட்ட மாட்டார், செல்ல மாட்டார், கையேற்ற மாட்டார். இதனால் செல்வங்கள் நினைப்பாங்க அவர் ஒரு பெரிய ஒரு செல்வந்தர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, சில ஏழைகள் இருக்கிறாங்க, ஏழ்மையை வெளியில சொல்லாதவங்க. அவங்களோட உண்மையான நிலைமையை அறிந்து கொள்ளாதவங்க அவங்களை பார்த்து நினைப்பாங்க பெரிய செல்வந்தர்கள், வசதியாக வாழ்றாங்க. ஆனால் அவர்களுடைய ஒரு முறையை வெளியே சொல்லி அவமானப்படுவதை விரும்பாததனால் செல்வந்தர்களை போன்று, சேவை பெற்றவர்களை போன்று தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, உங்களுடைய உதவிகளை இவர்களுக்கு கொடுங்க, இவர்களுக்கு கொடுக்கிறதில் இரட்டிப்பான கூலி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க வேண்டும். தொழுகையினுடைய ஒரு தொழுகைக்கு நின்றால் அல்லாஹு அக்பர் என்று நான் சொல்லுகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் கொடுக்கிறேன். இந்த தொழுகையில் எத்தனை ஆயிரம் நன்மைகளை சம்பாதித்து அல்லாஹு அக்பரிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வரைக்கும் இவ்வளவு ஒரு தொழுதலே, இதை யாருக்கு படிச்சுதான், யாருக்கு வச்செடுத்து சொல்லி தந்தது, யாருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லி தந்தது? ருக்குவுக்கு இப்படி புரியும்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்று எனக்கு காட்டி தந்த யார்? ருக்குவில் இருந்து இப்படி எழுந்து கைகளை இப்படி வைக்கணும் என்று யாரு சொல்லி தந்த? சுஜூதில 7 உறுப்புகள் படுகும் என்று யாரு எனக்கு சொல்லி தந்த? சுஜூதில இப்படி ஏறணும் என்று யாரு சொல்லி தந்த? அத்தகையாற்றில ஒரு எழுத்து விடுபட்டாலும் தெளிவை பார்த்து நின்று சொல்லி என்னை கவனப்படுத்தி அதை பாடுபட வைத்தது யார்? பாத்தியாவில் ஒரு சற்று விடுபட்டாலும் உனது பாத்தியா பாத்தியாகினும் என்று என்னை உணர்த்தியது யார்? அந்த ஆணின் பெருமகன் தான். அது எவ்வளோ பாடசாலையிலேயோ பள்ளிக்கூடத்திலேயோ தனியாக சந்தித்த இடத்திலேயோ வேறு சந்திப்பிலேயோ இந்த ஆணின் தான் எனக்கு கற்றத்தான். இந்த ஒரு ரகாத்து 2 ரகாத்து தொழுது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த என்னால் முடியும் என்றால் அதற்கு 100க்கு 100 காரணம் இந்த துனியாவின் ஆணிதான். நான் குர்ஆன் ஓதுகிறேன், நான் குர்ஆன் ஓதுகிறேன். அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இருக்குது,
சில மனிதர்களோடு அந்த ஆசிராவில் பேச மாட்டாங்க. வேறு சில காரணங்களும் இருக்குது. ஹதீஸ்ல சில முக்கியமான பாவங்களை செய்தவர்களோடு எல்லாம் பேச மாட்டார்கள். பொதுவாக இருக்குது, அல்லாஹ் சில நரகவாதிகளோட பேசுறதே இல்லையா? அறிஞர்கள் எழுதுறாங்க, ஏன் பேசுறல்ல? உலகத்தில அல்லாஹ்வுடைய பேச்சான குர்ஆன் இருந்துச்சு, உலகத்தில ஒரு பேசல, அதனால அல்லாஹ் இவரோட பேசுறதையா? உலகத்தில அல்லாஹ்வோட பேசுறது குர்ஆனோட, உலகத்தில குர்ஆன தொடரல, அல்லாஹ்வோட பேச, அல்லாஹ்வோட கலாமை எட்டி பார்க்கல. ஆகிராவில் அல்லாஹ் உன்னோட பேச மாட்டான். எங்கள் அல்லாஹ்வோட கணக்கு நாக்கி, அல்லாஹ்வோட தொடர்பாக்கி, அல்லாஹ்வுடைய பேச்ச ஓதுறதுக்கு உங்களை தகுதி உள்ளவராக அமைச்சுட்டது யாரு? உங்களுக்கு அலிஃபா சொல்லி கொடுத்ததால். ஒரு நிக்காஹ் இப்படித்தான். வலியோர் நிபந்தனை, ஷாஹித் நிபந்தனை, குதுபா சுன்னத்தி, மகர் பொருள் கபூல் நடத்தப்படுவது இல்ல. உன்னுடைய நிக்காஹ் விபச்சாரமாகிடும். நிக்காஹ் விபச்சாரமாகாம உங்களை பாதுகாத்தது யாரு? உங்களுக்கு சட்டம் சொல்லிக் கொடுத்தது யாரு? ஆலிம். இதனால் தான் அநேகமாக அப்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உலகத்தில் உள்ள எல்லா துறையில் உள்ளவர்களுக்கும் ஒருவரிடம் சேவை காண்பதாக இருந்தால் உலமாக்கள் தான். அரசியல்வாதியும் அரசியல் செய்ய ஆளுமை அணுக வேண்டும். வழக்கறிஞர் பிடிபடாமல் இருக்க அந்த முறையில் படித்த ஆளுமை அணுக வேண்டும். வைத்தியர் அந்த துறையில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க ஆளுமை அணுக வேண்டும். வியாபாரி அது பாவமாக மாறிவிடாமல் இருக்க, வருமானம் பலராக அமைய ஆளுமை அணுக வேண்டும். ஹஜ்ஜுக்கு போவர் ஹஜ்ஜு சிஹத்தாக ஆளுமை அணுக வேண்டும். நோன்பு பிடிப்பவர் நோன்பு முறிந்து விடாமல் இருக்க முறை படிக்க ஆளுமை அணுக வேண்டும். எல்லா துறையில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுடைய விருப்பப்படி செய்ய வேண்டுமாக இருந்தால் ஆளுமை அணுகித்தான் ஆகும். இந்த ஆளுமை எவ்வளவு கண்ணியப்படுத்த. இன்னைக்கு ஒரு சில துறைகளில் இருக்கிற ஆளுங்கள நிலைமை என்னன்னு பாருங்க. அதை நான் சொல்லித்தான் நீங்க விளங்கணும் இல்லை. மஸ்ஜிதுகளில் இருக்கிற ஆளுங்கள நிலை என்ன? பள்ளிக்கூடங்களில் இருக்கிற ஆளுங்கள நிலை என்ன? மதரசாக்களில் இருக்கிற ஆளுங்கள நிலை என்ன? அல்லாஹ் ஒரு வகையில் அவர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கல, ஆனால் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ள ஒரு நாளாந்த செலவு என்ன? எனது மனைவி இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு நாளுடைய செலவு என்ன? நான் ஒரு பிரயாணம் போனால் எனக்கு எவ்வளவு செலவு? மருத்துவ தேவை என்ன? எனது பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுப்பதாக இருந்தால் அதற்குரிய தேவை என்ன? அதில் உள்ள செலவுகள் என்ன? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் ஒரு ஆலிமுக்கும் அவரும் இது போன்ற ஒரு மனிதர், அவருக்கும் மனைவி இருக்கிறார்கள், அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சேவைகள் இருக்கிறது, அவர்களுக்கும் நோய் இருக்கிறது, அவர்களுக்கும் சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு கொடுக்கிற சம்பளம் 15,000. இவருடைய வீட்டில் வரக்கூடிய லைஃபில் அதை விட கூட 30 நாளும் 4-5 குடும்பங்களோட இருக்கு. எல்லா இடங்களிலும் அல்ல, சில சில இடங்களில் நிலைமையை புரிந்து கொள்ளாதவர்கள், நிலைமையை விளங்கிக் கொள்ளாதவர்கள், மற்றவர்களுடைய கஷ்டங்களை உணராதவர்கள் இப்படி நமது சமூகத்தில் இருக்கிறார்கள். அதே நேரம் இன்னொரு பக்கம் இருக்கிறது, தாராளமாக தேவையை விட மேலதிகமாக உலமாக்களை இக்ராம் செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லாமல் இல்லை. ஆகவே ஒவ்வொருவர்களும் மஸ்ஜிதுகளில் விசேடமாக மஸ்ஜிதுகளில் கடமை புரியும் இமாம்கள், மஸ்ஜிதுகளில் கடமை புரியும் முஅஜ்ஜின்கள், மதரசாக்களில் இருக்கக்கூடிய அசாத்திராக்கள், இவர்களுடைய விடயத்தில் மிகவும் கவனப்படுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அதை கொண்டு பரக்கத் செய்வார். ஒரு ஊரினுடைய பரக்கத்
ஒரு ஊரில் இருக்கக்கூடிய முசீபத்துகள் அகழ்வதற்கு முக்கியமான காரணம் அல்லாஹ் எங்கிருந்து தீனை வலுக்க வைக்கிறானோ, எங்கிருந்து தீனை பாதுகாக்கிறானோ அந்த இடங்களை நாங்கள் பாதுகாப்பது கொள்கிறோம். இந்தியாவில் இருக்கிறது நாங்கள் ஓடின மதரசா சஹாரப்பூர் மஜாஹித் மரபு கல்லூரி அவர்கள் அந்த மதரசாவில் 50 வருஷங்கள் மேல் ஓடி கொடுத்திருக்கிறார்கள். பல உலமாக்களை உலகத்தில் உருவாக்கிய ஒரு மதரசா. அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிராமம் இருக்கிறது, விவசாய கிராமம். விவசாயிகள் இருக்கிறார்கள். அந்த ஊருக்கு நிறையவே நெருக்கடிகள். விவசாயம் செய்ய முடியாது. பஞ்சம், தண்ணீர் பற்றாக்குறை, அடுத்தவர்கள் இந்துக்களுடன் பிற மத மக்களுடன் அடிக்கடி மோதல்கள் எழுப்புகிறது. கடல், விவசாயி விவசாயத்தை நம்பி வாழுகிறார். அந்த பெருமாள் சரியாக அமையவில்லையானால் அவனுக்கு ஒரு பெருமையாக மாறும். ஒரு வருடம் வருகிறது, விவசாயம் செய்ய வேண்டிய காலத்தில் மழையே இல்லை. பெரிய முசிபத்து. அந்த வருடம் எப்படி ஊற்றுவோமோ என்று முழு கவலைப்படுகிறது. பெரும் சிரமம், எல்லா வீடுகளுக்குள்ள பிரச்சனை. அந்த ஊரில் உள்ள பழையவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி ஆலோசிக்கிறார்கள். இந்த பிரச்சனை நமக்கு ஏற்பட என்ன காரணம்? ஒரு முதியவர்களுக்கு சொன்னார், இந்த ஊருக்கு நமது ஊருக்கு எத்தனையோ வருடங்களாக ஒரு மதரசா நடக்கிறது. நாமும் ஏக்கர் கணக்கு வயல் செஞ்சு கொண்டிருக்கிறோம். யாருமே மதரசாவை திரும்பி பார்த்ததில்லை. மதரசாவில் உள்ளவர்கள் மதரசாவை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. சட்டத்தோட மதரசாவை ஓட்டுறாங்க. அல்லாஹ் எங்களோட ஊருக்கு பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அவசரமாக தந்திருக்கும் அந்த இடத்தை நாங்க உணரல. அதனால நாம் எல்லாரும் இந்த இடத்துல ஒரு தீர்மானத்துக்கு வருவோம், ஒரு நேர்மையாக கூட செய்வோம். இந்த வருடம் அல்ல, இதற்கு பிறகு வரும் ஒவ்வொரு வருடமும் எமது வயலில் வரக்கூடிய அந்த நெல்லில் கோதுமையில் ஒரு பகுதியை மதரசாவுக்கு கொடுப்போம் என்றே நாம் நேர்த்து செய்வோம் என்ற ஒரு ஆழமான கருத்தை சொன்னார். அந்த சபை கடையும் போது எல்லா விவசாயிகளும் அந்த உறுதியான எண்ணத்துடன் எழுப்புகிறார்கள். மாஷா அல்லாஹ், மழை ஆரம்பிக்கிறது, வயல் செய்கிறார்கள். எந்த வருடமும் காணாத அபிவிருத்தியை வரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார். மதரசாவை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஊரிலே செல்வம் விழிக்கிறது, மக்களுடைய கஷ்டம் நீங்குகிறது, இந்துக்களுடன் இருந்த பிரச்சனை முறைகள் அந்த ஆபத்து நீக்கப்படுகிறது. அந்த 100 வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட அந்த மஷூராவை இப்பொழுதும் அந்த கிராம மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஓடின வருடமும் அங்கு ஒரு பெரிய விருந்து மதரசா மாணவர்களுக்கு வைக்கப்பட்டது. நாமும் அதிலே கலந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே உலமாக்கள் உருவாகும் அந்த இடங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த இடங்களை விழுந்து விடாமல் பாதுகாருங்கள். அவர்களுக்கு கௌரவம் கொடுங்கள். அதே அவர்களை எழுப்பி விட்டதாக நினைக்காதீங்க. அவர்கள் சுமந்திருக்கும் தீனை எழுப்பி விட்டதாக நினைங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுக்கு மரியாதை கொடுக்கும், தீனுள்ளவர்களுக்கு மரியாதை கொடுக்கும், ஷரியாவுடைய ஷிஆர்களுக்கு கண்ணியம் கொடுக்கும் ஒரு சமூகமாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்திலும் வாழும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் நீக்கியருள்வாயாக. ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்திருவாயாக. வானத்திலிருந்து, பூமியிலிருந்து, கடலிலிருந்து, கரையிலிருந்து வரை இருக்கும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தையும் இந்த நாட்டையும் நீ பாதுகாத்திருவாயாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.